நைட்டுக்கு இட்லியும் கார சட்னியும். இந்த கார சட்னி ரொம்ப சிம்பிள். தக்காளி, வெங்காயம் 2 மட்டும் இருந்தா போதும். அத வச்சு 2 டைப்ல வந்து பண்ணலாம். ஒரு டைப் வந்து வெங்காயம், தக்காளி 2யும் வதக்கிட்டு கொஞ்சம் பாதிக்கு மேல வதங்குனதும் உப்பு, தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு எண்ணெய், கடுகு, உளுந்து, பூண்டு தட்டி போட்டு அப்படியே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா அது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து வெங்காயம், தக்காளி வதங்குறப்ப லைட்டா ஜீரகமும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு எப்பவும் போல் தனி மிளகாத்தூள் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப அதே மாதிரி தான் எண்ணெய், கடுகு, உளுந்து, பூண்டு நல்லா ஒரு 5, 6 பல் நல்லா நல்லா நைஸாக தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு நல்லா லைட்டாக கலர் மாறும்ல அந்த டைமில் வந்து அப்படியே தாளித்து கொட்டினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சும்மா பூண்டு, தக்காளி 2யும் வதக்கிட்டு தனி மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக எப்பவும் போல் தாளித்து கொட்டிட்டேன். ஜீரகம், கருவேப்பிலை இது மாதிரி சேர்க்கல. நீங்கள் ஜீரகம், கருவேப்பிலை ஒரு டைம் சேர்த்து பாருங்கள். ஒரு டைம் வந்து கொத்தமல்லி சேர்த்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சேர்க்குறத விட அந்த தண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் போடுறதுக்கு பதிலாக வரமிளகாத்தூள் போடுறோம் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. சூப்பராக இருக்கும். அதை விட இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பூண்டு குட்டி குட்டியாக நல்லா தட்டிடணும். அப்படி பல்லு பல்லாக தெரியக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.